அர்ணப் கோஸ்வாமிக்கு திடீர்னு என்னாச்சு? திருந்திட்டாரா? அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த மாசம் வர வேண்டிய கமிஷன் கரெக்ட்டா வந்து சேரலன்னு நெனைக்கிறேன். அதான் கடந்த 2, 3 நாட்களாக இந்திய விமான சேவை ஸ்தம்பிச்சு போய் இருக்கக்கூடிய நிலையில, ஒன்றிய அரசையும், சிவில் ஏவியேஷன் மினிஸ்டரையும் சரமாரியா கேள்வி கேட்டு பொளந்துகிட்டு இருக்கிறாரு. இதுல இடையில இத்தன நாள் வெளிவராத ஒரு செய்தியையும் ஆர்வக் கோளாறுல வெளியிட்டாரு. ஆபரேஷன் சிந்தூர் ஃபால் அவுட்டுக்காக டாடா நிறுவனம் 4000 கோடி நஷ்ட ஈடு இந்த அரசாங்கத்துக்கிட்ட கேட்டிருக்குதாம். இப்போ ஒரு வாரமா பல பயணிகள் தங்களுடைய பிரயாணம் ரத்து ஆனதுனால வீட்டுக்கு போக முடியாம, ஹாலிடேக்கு போக முடியாம, கல்யாணத்துக்கு போக முடியாம, கருமாதிக்கு போக முடியாம, ஏர்போர்ட்ல 30 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் நஷ்ட ஈடு குடுக்குமா? சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் தெலுங்கு தேசம் பார்ட்டியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால, அவர நல்லா வச்சு விளாசுற அர்னாப் கோஸ்வாமி, நேரடியாக ஏன் மோடிய கேள்வி கேட்க மறுக்கிறாரு? எதற்கு தனியார் மயப்படுத்தினீங்க? அப்படிங்கிற கேள்விய இந்த கோதி மீடியா என்னைக்கு கேட்க போகுது? அதுவரைக்கும் இவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே மேலோட்டமான சால்ஜாப்பு வேலை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். எது எப்படியோ அப்பப்போ நாங்களும் நடுநிலைவாதிகள் அப்படின்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா, அத யூஸ் பண்ணி என்னமா ஆக்ட் குடுக்குறாங்க பாருங்க.